வணக்கம். ஒரு ஓட்டுக்கும் ஒரு வாழ்க்கைக்குமான தொடர்பு என்ன? நாம இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். அரசாங்கம் கொடுக்கற வாக்குறுதிகளுக்கும் அது களத்துல மக்களுக்கு போய் சேர்றதுக்கும் நடுவுல ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி வருது? இந்த அலசலுக்காக நாம தேர்ந்தெடுத்த தொகுதி ஈரோடு கிழக்கு. இது வெறும் தேர்தல் அலசல் மட்டும் இல்ல, இது ஒரு நிர்வாகத்துக்கான ஒரு மாதிரி வரைபடம். வாங்க உள்ள போலாம். ஈரோடு 3 ஆறுகள் ஓடுற ஒரு ஊரு. ஆனா மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இல்லையா? காவேரி, பவானி, அமராவதின்னு ஜீவ நதிகள் இந்த மண்ணை தொட்டு போகுது. அப்புறம் ஏன் இந்த நகரத்து மக்கள் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டுல கஷ்டப்படணும்? இந்த கேள்வி வெறும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இது நம்ம சிஸ்டத்தோட தோல்விக்கு ஒரு அடையாளம். நம்மளோட அலசல் இங்கிருந்து தான் தொடங்குது. எந்த ஒரு அலசலா இருந்தாலும் முதல்ல மக்களோட மனநிலைய புரிஞ்சுக்கணும். ஈரோட்டோட பொருளாதாரம் மஞ்சள் அப்புறம் ஜவுளி தொழில சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு. இது வெறும் வியாபாரம் கிடையாது, தலைமுறை தலைமுறையா வர்றவங்களோட வாழ்வாதாரம், இந்த மண்ணோட அடையாளம். இங்க இருக்கிற சமூக கட்டமைப்பும் ரொம்ப சிக்கலானது. இந்த மக்களோட கனவுகளையும் அவங்க படுற கஷ்டங்களையும் புரிஞ்சுக்காம நாம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தொகுதியோட சமூக அமைப்பு. இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வெறும் புள்ளி விவரம் இல்ல, அது ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லுது. சுமாரா 33% கவுண்டர்கள், 15% முதலியார்கள், அப்புறம் 15% பறையர்கள், 10% வன்னியர்கள்னு இப்படி பல தரப்பட்ட சமூக மக்கள் இங்க ஒன்னா வாழ்றாங்க. இந்த சமூக கணக்குகள் தான் தொகுதியோட அரசியல் போக்க தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இந்த நகரத்து மக்களோட தேவைகள் இப்போ அடிப்படை வசதிகளை தாண்டி போயிடுச்சு. அவங்க தங்களோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீட் மாதிரியான தேர்வுகளோட அழுத்தம் அவங்கள ரொம்பவே பாதிக்குது. தமிழ்நாட்டுல இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டம் தேசிய சராசரியை விட அதிகமா சுமார் 5.2% இருக்கு. எல்லாரும் ஒரு கௌரவமான ஒரு வேலை வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா உள்ளூர்ல தொழிற்சாலைகளோ ஐடி கம்பெனிகளோ இல்லாதது அவங்க நம்பிக்கையை சிதைக்குது. சரி, இப்ப வெறும் உணர்வுகளை மட்டும் பேசாம டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாப்போம். டேட்டாவுக்கு உணர்ச்சிகள் கிடையாது, ஆனா அது மனுஷனோட உணர்ச்சிகளோட கதைய அப்படியே படம் புடிச்சு காட்டும். வாக்காளர்களோட நடத்தை, அவங்க மனநிலை, இதுல இருந்து நமக்கு 3 முக்கியமான சிக்னல்கள் கிடைக்குது. அந்த நம்பர்ஸ் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம் வாங்க. முதல் சிக்னல், மக்கள் தேர்தல்ல பங்கெடுக்கிறது குறைஞ்சிருக்கு. 2016ல 69.6% இறந்த ஓட்டுப்பதிவு 2021ல 66.6% குறைஞ்சிருக்கு. அதாவது முழுசா 3 பாயிண்ட் சரிவு. இது வெறும் அக்கறையின்மையா, இல்ல தங்களுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் தேர்வுகள் மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு மௌன எதிர்ப்பான்? ஆயிரக்கணக்கான மக்கள் எதுக்கு ஓட்டு போடாம இருக்காங்க? இது நாம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. 2வது சிக்னல், தீர்க்கப்படாத பிரச்சனைகள். இத ஒரு தீராத வியாதி மாதிரினே சொல்லலாம். குறிப்பா தண்ணி பிரச்சனை. நல்ல குடிநீர் திட்டங்கள் வெறும் வாக்குறுதியாவே நின்னுடுச்சு. அடுத்தது வேலையில்லா திண்டாட்டம். படிப்புக்கும் வேலைக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் விழுந்திருக்கு. இந்த 2 பிரச்சனையும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒன்னு அடிப்படை வசதிகள்ல தோல்வி, இன்னொன்னு எதிர்காலத்து மேல நம்பிக்கை இல்லாம போறது. நம்ம அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சில உரிமைகளை மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு கௌரவத்தையும் உறுதி செய்திருக்கு. மக்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறதும் அதுக்கு தீர்வு காண்றதும் இந்த கௌரவத்தோட ஒரு பகுதிதான். அதே நேரத்துல உண்மைகளை வச்சு பேச வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு. மக்களோட குறைகள் வெறும் கோரிக்கைகள் இல்ல, அது கௌரவமான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான அவங்களோட அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்டது. 3வது சிக்னல், அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாதது. 2016ல அதிமுக ஜெயிச்சாங்க, 2021ல திமுக கூட்டணி ஜெயிச்சது. இது என்ன காட்டுதுன்னா, இந்த தொகுதியில யாருக்குமே மக்கள் ஆதரவு நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அதை சம்பாதிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை நீண்டகால திட்டமிடலுக்கும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கும் தடையா இருக்கு. சரி, இப்ப நாம தனிப்பட்ட நபர்களை பத்தி பேசாம இந்த தொடர் பிரச்சனைகளுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் பின்னாடி இருக்கிற சிஸ்டம் சார்ந்த காரணங்களை அலசி பாப்போம். ஒரு தீர்ப்போட உடற்கூறாய்வே நாம பார்க்க போறோம். அறிகுறிகளை தாண்டி நோயோட ஆணி வேர் என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். நம்மளோட முதல் கண்டுபிடிப்பு, நலத்திட்ட சோர்வு. பல வருஷமா அடிப்படை நலத்திட்ட உதவிகளை பெற்ற பிறகு வாக்காளர்களோட எதிர்பார்ப்புகள் இப்ப வேற லெவலுக்கு போயிடுச்சு. நலத்திட்டங்கள் அவங்க லட்சியத்தோட உச்சவரம்பு இல்ல, அது ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு வலைதான். அவங்க இப்போ வேலை வாய்ப்பு, உள்கட்டமைப்பு மாதிரியான நிரந்தரமான வாய்ப்புகள் எதிர்பார்க்கறாங்க. எங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்குது, சந்தோஷம்தான். ஆனா படிச்ச எங்க பிள்ளைங்களுக்கு வேலை எங்க? இந்த ஒரு கேள்வி வாக்காளர்களோட மனநிலை எப்படி மாறிக்கிட்டு இருக்குங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. பாதுகாப்பு வலைகளை தாண்டி எதிர்காலத்தை உருவாக்குற திட்டங்களைத்தான் மக்கள் இப்போ எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு முக்கியமான திருப்புமுனை.
இரண்டாவது கண்டுபிடிப்பு திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலுள்ள இடைவெளி. மாநில அளவுல திட்டங்கள் இருந்தாலும் அது உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கறதுல தோல்வியடையுது. இந்த ஸ்லைடில் இருக்கிற ஸ்கோர் கார்டை பாருங்க. நலத்திட்ட அமலாக்கம் சுமாரா தான் இருக்கு. அதாவது திட்டங்கள் இருக்கு, ஆனா அது சரியா போய் சேர்றதுல சிக்கல் இருக்கு. உள்கட்டமைப்பு சுமார். ஒரு ரோடு போட்டிருக்காங்க, ஆனா மக்களோட தினசரி கவலையா இருக்கிற தண்ணி பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. இதோட விளைவு மக்கள் நம்பிக்கை குலைவு முதல் சுமாராக இருக்கு. நம்பிக்கை அறிவிப்புகளால் வராது, அனுபவத்தால தான் வரும். இந்த தொகுதிக்கு ஒரு வரலாறு இருக்கு. நல்லா வேலை செஞ்சா பாராட்டும், கண்டுக்காம விட்டா தண்டிக்கும். ஈரோடு கிழக்கு ஒரு கிளாசிக் ஸ்விங் தொகுதி. இங்க அதிகாரம் பரம்பரையா வராது, அத உழைச்சு சம்பாதிக்கணும். இங்க இருக்கிற ஸ்லீப்பர் குரூப்ஸ், அதாவது அமைதியா இருந்து தேர்தல் நேரத்துல முடிவையே மாத்திர சக்தி கொண்ட அதிருப்தி இளைஞர்கள், முதல் முறை வாக்களிக்கும் நகர வாக்காளர்கள், அவங்கதான் இங்க உண்மையான டிசைடிங் ஃபேக்டர். இதுவரைக்கும் நம்ம பிரச்சனைகளை அலசி பார்த்தோம். சரி, இதுக்கு தீர்வு என்ன? இப்ப நாம அதுக்கான ஒரு தெளிவான, அளவிடக்கூடிய ஒரு செலவு கணக்கோட இருக்கிற திட்டத்தை பத்தி பாப்போம். இது ஈரோடு கிழக்குக்கான ஒரு டேட்டா அடிப்படையான நிர்வாக மாதிரி வரைபடம். இந்த திட்டத்தோட முதல் பகுதி 30 கோடி ரூபாய் முதலீடு. இது எதுக்குன்னா, காவேரி நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவுபடுத்துறதுக்காக. இதன் மூலமா அடுத்த 18 மாசத்துக்குள்ள 24 மணி நேரமும் தடையில்லாத குடிநீர் விநியோகத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும். இது வெறும் கோஷம் இல்ல, இது ஒரு காலக்கெடுவோட இருக்கிற அளவிடக்கூடிய ஒரு ஒப்பந்தம். 2வது பகுதி 5000 புதிய வேலைவாய்ப்புகள். சாலைகளை விரிவுபடுத்தவும் ஒரு புதிய ஐடி பார்க் கட்டவும் 150 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும். இது மூலமா 5000 தரமான வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது இளைஞர்களோட தலையாய பிரச்சனைக்கு ஒரு நேரடியான தீர்வு. இந்த திட்டத்தோட 3வது ரொம்ப முக்கியமான பகுதி நம்பிக்கையோட அடித்தளத்தை திரும்பவும் கட்டுறது. இது வெறும் ப்ராஜெக்ட்ஸ் பத்தினதுல ஒரு குடிமகனுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவை மாத்துறது பத்தினது. நகரத்துல எல்லாருக்கும் வீடு, மக்களோட புகார்களுக்கு உடனடியா தீர்வு காண்ற ஒரு சிஸ்டம்னு அமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் மேல கவனம் செலுத்தப்படும். சிஸ்டமும் மாறணும். இந்த திட்டத்துக்கு வழிகாட்டுற ஒரு தத்துவம் இருக்கு, அதுதான் சதுர்முக சித்தாந்தம். இது சமநிலையான நிர்வாகத்துக்கான ஒரு பழங்கால இந்திய மாதிரி. ஊழல், குற்றங்கள் மேல சிவனோட ஆக்ரோஷம். நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு மூலமா விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை. புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குறதுல பிரம்மாவோட படைப்பாற்றல். அப்புறம் பலவீனமானவங்களையும் உள்ளூர் உரிமைகளையும் காக்குறதுல துர்க்கியோட பாதுகாப்பு. இந்த 4 முகங்களும் ஒரு திறமையான தலைமைக்கு வழிகாட்டும். டேட்டாவை அடிப்படையா வச்ச நிர்வாகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனா அதுல பொறுப்பும் இருக்கணும். இதோட அடித்தளமே நம்பிக்கைதான். இந்தியாவோட டிபிடிபி சட்டப்படி மக்கள் கிட்ட இருந்து வாங்குற தகவல்களை அவங்களோட நன்மைக்கு அவங்க அனுமதியோட எந்த காரணத்துக்காக வாங்கப்பட்டதோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இது வெறும் சட்டம் இல்ல, இது ஒரு தார்மீக ஒப்பந்தம். முடிவா ஈரோடு கிழக்கு மக்களோட செய்தியை சுருக்கமா சொல்லி எதிர்காலத்துக்கான ஒரு பார்வையா நாம முன்வைப்போம். இது வாக்குறுதிகள்ல இருந்து செயல்திறனுக்கு மாறுற ஒரு புதிய அரசியல் ஒப்பந்தம். இங்க ஒரு தெளிவான ஆனா அமைதியான எச்சரிக்கை இருக்கு. மக்களோட அடிப்படை தேவைகளை கண்டுக்காம விடும்போது குடிமகனுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பிணைப்பு பலவீனமாகிடுது. அக்கறையின்மைங்கிறது ஜனநாயகம் ஆபத்துல இருக்கிறதுக்கான முதல் அறிகுறி. இது சோம்பேறித்தனம் இல்ல, பதில் தராத ஒரு சிஸ்டம் மேல வர விரக்தி. இந்த பாடம் ஈரோடு கிழக்குக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். நம்ம ஜனநாயகம் வாக்குறுதிகள் பற்றியதா இல்ல செயல்திறனை பற்றியதா? இந்த ஆழமான கேள்வியோட உங்களை நான் விட்டு செல்கிறேன். அரசியல வெறும் வார்த்தைகளா பார்க்காம அளவிடக்கூடிய முடிவுகளோட அடிப்படையிலான ஒரு ஒப்பந்தமா நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இது. அரசியல வாக்குறுதிகள்லேருந்து செயல்திறனுக்கு மாத்துறதுக்கு ஒரு புதுவிதமான சிந்தனை தேவைப்படுது. நீங்க மக்கள் நலன் சார்ந்த ஒரு தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில தொடர்பு கொள்ளுங்க, அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு அழியுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.